மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு எதுவுமே இல்லை. சரி இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இது செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக ரவா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் ரவா ஊறுறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மாவை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபைனலாக அவ்வளோதான், ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியில் பட்டை மிளகா வச்சு தான் செஞ்சுருந்தேன். இது 2 காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் டேஸாக அன்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவளுமே மற்றதை விட இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால மார்னிங் அம்மா அதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும்.